மைதிலியை காண வேக வேகமாக தயாராகி தன் வீட்டிலிருந்து வெளியே வந்த ஆதன் மக்கள் அனைவரும் அலையென வீதியில் திரண்டிருப்பதைக் கண்டு வியந்து போனான். மைதிலி பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்தது அனைத்து ராஜ்யத்திற்கும் தெரிய வந்தது. மைதிலியை பாராட்ட பலரும் பல இடங்களிலிருந்து தென்பாண்டி நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஒரே இரவில் சால்வன் குடும்பம் பல நாட்டு மக்களின் பார்வைக்கு வந்தது. அவர்களின் பெருமையும் ஓங்கியது. ஆதன் அவன் பக்கத்தில் இருக்கும் ஒருவரை அழைத்து, என்ன திடீர்னு நம்ம ஊர்ல இவ்ளோ கூட்டம் என்று கேட்டான். அட, நம்ம இளவரசி அதான்டா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மைதிலிய பார்க்கத்தான் இவ்வளவு கூட்டமோ என்று கூறிவிட்டு ஆதனை ஆச்சரியமாக பார்த்தார். ஏனென்றால் ஆதனுக்கு நேற்றுதான் உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் இன்று அந்த காயங்களின் தழும்பு கூட இல்லை. எவ்வாறு அந்த காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் மறைந்து போனது என்று அவர் ஆதனை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இது ஆதனுக்கு பழகி போன ஒன்றுதான். ஆதனின் 12வது வயது முதல் அவனது உடலில் பல மாற்றங்கள் நிகழ ஆரம்பித்தது. அந்த மாற்றங்களில் இதுவும் ஒன்று. ஆதனுக்கு ஏற்படும் காயங்கள் அனைத்தும் ஒரே இரவில் குணமாகிவிடும். ஆதன் வெளியில் பயிற்சிக்கு செல்லாததால் இந்த உண்மை யாருக்கும் தெரியாது. ஆதனுக்கு அங்கு நடப்பதை பார்க்கும்போது மனதில் ஏதோ தவறாக நடக்கப் போவது போல தோன்றியது. இருந்தும் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கூட்ட நெரிசல்களுக்குள் நுழைந்து கோட்டையை நோக்கி சென்றான். போகும் வழியில் ஒரு பூக்கடையில் ஒரு அழகான பூ ஒன்று ஆதன் கண்ணில் தென்பட்டது. அந்த பூ ஆதன் சிறுவயதில் மைதிலிக்காக ஆசையாக பறித்து கொடுப்பது வழக்கமானது. மைதிலியும் அந்த பூவை ஆதனிடமிருந்து அன்புடன் பெற்றுக் கொள்வாள். ஆதன் அந்த பூவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். கோட்டையின் வாசலில் பலரும் தங்களை உள்ளே விடுமாறு கேட்டு சிலர் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர். ஆதனை சால்வன் குடும்பத்தினர் யாருக்கும் பிடிக்காது என்றாலும் ஆதன் மைதிலிக்கு நிச்சயம் செய்யப்பட்டவன் என்ற ஒரே காரணத்தினால் அவனால் கோட்டைக்குள் எங்கு வேணாலும் சுலபமாக நுழைய முடியும். கோட்டைக்குள் நுழைந்த பின் மைதிலியை தேடி அவளின் அறைக்கு சென்றார். போகும் வழியெல்லாம் மைதிலியை காண வந்தவர்கள் அவளை பற்றி பெருமையாக பேசுவதை கேட்டு நெகிழ்ந்தார். போகும் வழியில் மைதிலியை ராஜசபையில் கண்டார். மைதிலி அங்கு கம்பீரமாக அமர்ந்து கொண்டு வருபவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தாள். உலகை வியப்படைய செய்த மைதிலியை வாழ்த்த பெருநகரங்களை சார்ந்த சான்றோர்கள், அரசர்கள், அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ராஜகுருக்கள் என பலரும் படையெடுத்து வந்திருந்தனர். வாழ்த்து மலையில் நனைந்து கொண்டிருந்த மைதிலியால் ஆதனை காண முடியவில்லை. ஆதன் அவன் கொண்டு வந்த மலரோடு மைதிலியை தூரத்தில் இருந்தபடியே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். அப்போது மக்களுக்கு இடையில் ஏதோ சலசலப்பு கேட்டது. கூட்டத்தை பிளந்து கொண்டு சில வீரர்கள் அணிவகுப்பாக வந்தனர். அந்த வீரர்கள் அனைவரும் இரும்பு கவசமும் மர்ம முகமுடியும் அணிந்தவாறு கையில் வேல், ஈட்டி, வாள் போன்ற ஆயுதங்களை வைத்திருந்தனர். அவர்களுக்கு நடுவே ஒரு வயதானவர் வெள்ளை தாடியுடன் கையில் மந்திரக்கோலை ஏந்தியவாறு நடந்து வந்தார். அவருடன் ஆஜானுபாகுவான ஒரு வீரன் பெரிய வாளுடன் வந்தார். மக்கள் அனைவரும் திகைப்புடன் அவர்களை பார்த்தனர். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் ஒருவன், பாத்தியா யாரு வந்திருக்கான்னு என்று கேட்க, அண்ணே, அவங்க அந்த சயகன் வம்சம் தானே என்று ஆச்சரியத்துடன் கூறினார். ஆமடா தம்பி, அவங்களேதான். அதோ அவர்தான்டா, மாபெரும் கபடபுரம் நாட்டோட இளவரசன் அட்டோரியன் என்று அவர் மெய்சிலிர்த்தபடி கூறினார். கபடபுரம் தென்பாலி நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் மாபெரும் ராஜ்யம். தென்பாலி நாட்டை விட படைபலமும் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்பவர்களும் நாட்டு வளமும் மிக்க மாபெரும் ராஜ்யம்தான் கபடபுரம். சயகன் வம்சம் கபடபுரத்தில் புகழ்பெற்ற வம்சம். கபடபுரத்தை ஆள்வது சயகன் வம்சத்தை சார்ந்தவர்கள்தான். கபடபுரத்தின் இளவரசன் அட்டோரியன் எவராலும் வீழ்த்த முடியாத மாவீரன். பல நாடுகளுக்கு சென்று பல போட்டிகளில் வீரர்களையும் அரசர்களையும் துவம்சம் செய்திருக்கிறார். கபடபுர பெண்களின் ஆசை நாயகன். அட்டோரியனுடன் வந்திருப்பது சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி. மைதிலி இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து வந்த சயகன் வம்சத்தினர், தென்பாலி நாட்டு அரசிற்கு என் வணக்கங்கள் என்று கம்பீரமாக கூறினார் நெடுமுடி. சத்ரபதியும் அவர்களின் ராஜசபையும் திகைப்பில் எழுந்தன. ஆனால் மைதிலி மட்டும் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். இதை அனைத்தையும் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஆதன் மனதில் திரும்பவும் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்ற சலனம் ஏற்பட்டது. வணக்கம் ராஜகுரு நெடுமுடி, நீங்க எங்க ராஜ்யத்துக்கு வந்திருக்கத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்று கூறினார் சால்வன் வம்சத்தின் தலைவர் சத்ரபதி. நன்றி சத்ரபதி, இவர்தான் புகழ்பெற்ற கபடபுரத்தின் இளவரசர், பல வீரர்களை போட்டியில் தவிடுபொடியாக்கிய மாவீரன் அட்டோரியன் என்று பெருமையாக அறிமுகம் செய்து வைத்தார் ராஜகுரு நெடுமுடி.
சத்ரபதி அட்டூரியனை பார்த்து பெருமிதம் கொண்ட பிறகு, இளவரசர் அட்டூரியனை தென்பாலி மக்கள் சார்பாக வரவேற்கிறேன். இதோ இவள்தான் என்னுடைய மகள் மைதிலி என்று மைதிலியை அறிமுகம் செய்தார் சத்ரபதி. மைதிலி, போமா, போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என்றார் சத்ரபதி. மைதிலியும் எழுந்து சென்று ராஜகுரு நெடுமுடியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். ராஜகுரு சத்ரபதியை பார்த்து, கபடபுரத்தின் அரசர் அமரர் சார்பாக ஒரு செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் ராஜகுரு நெடுமுடி. நல்லது, இந்த விஷயத்தை இங்க பேச வேண்டாம், நாம தனியா பேசுவோம் என்று கூறிவிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார் சத்ரபதி. சில நொடிகளில் ராஜசபை கலைந்தது. மைதிலியை காண வந்த மக்கள் எல்லாம் திரும்பி சென்றனர். மைதிலி அவள் அறையை நோக்கி சென்றாள். ஆதன் மைதிலியை காண அவளின் ரூமை நோக்கி சென்றான். செல்லும் வழியில் ஆதனின் காலுக்கு இடையில் ஒரு எலி ஒன்று வந்து அவனை தடுமாற செய்தது. ஆதன் தடுக்கி அரண்மனையில் இருக்கும் ஒரு அறையின் கதவின் மேல் விழுந்தார். அப்போது அங்கு சிலர் பேசும் சத்தம் கேட்டது. உள்ளே கபடபுரத்தின் அரச குடும்பத்தை சேர்ந்த சயகன் வம்சத்தின் ராஜகுரு நெடுமுடி மற்றும் அட்டூரியன் சத்ரபதியிடம் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். கபடபுர நாட்டோட நம்பிக்கை நாயகன் எங்கள் இளவரசன் அட்டூரியன் தற்காப்பு கலையில 7வது நிலை வீரர். என்னது, 7வது லெவல் வாரியரா என நினைத்து சத்ரபதி சால்வன் ஆச்சரியப்பட்டார். சத்ரபதி, எங்களின் அரசர் உங்கள் மகள் மைதிலி சக்தி வாய்ந்த பீனிக்ஸ் பறவையின் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்ததற்கு வாழ்த்துக்களை சொல்ல சொன்னார். அது மட்டுமின்றி உங்கள் மகளை எங்கள் இளவரசருக்கு மணமுடிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் இரு ராஜ்யமும் ஒன்று சேர்ந்தால் எவரும் வீழ்த்த முடியாத பலம் வாய்ந்த படையாகும் என்று அவர் கருதுகிறார் என்று ராஜகுரு நெடுமுடி கூறினார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதன் கடும் கோபத்திற்கு ஆளாகினான். ஆதனுக்கு கோபத்தில் கதவை திறந்து கொண்டு போய் அவர்களை உண்டு இல்லை என்று செய்துவிடலாம் என்ற கோபம் வந்தது. ஆனால் மைதிலியின் அப்பாவும் இவ்வளவு நாட்கள் தன் மாமாவாக நினைத்துக் கொண்டிருந்த சால்வன் குடும்பத்தின் தலைவர் சத்ரபதி இதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நினைத்து அவர் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். ஆனால் சத்ரபதி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், உண்மைதான், கபடபுரமும் தென்பாலி நாடும் ஒன்னு சேர்ந்தா நம்மளை யாரும் தோற்கடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, என்னோட பொண்ணுக்கு சரியான ஜோடி அட்டோரியன் தான் என்று சந்தோஷத்தில் கூறினார் சத்ரபதி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஆதனின் கண்கள் சிவந்தது. தன் தாத்தா இவரை நம்ப வேண்டாம் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது ஆதனுக்கு ஞாபகம் வந்தது. சத்ரபதியின் பேச்சை கேட்ட நெடுமுடியின் முகம் சற்று மாறியது. எந்த தகுதியும் இல்லாத சாதாரண சாமானியனுக்கு தன் மகளை கட்டி கொடுக்க எப்படி ஒப்புக்கொண்டீர்கள்? பீனிக்ஸ் பறவையின் சக்திக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் உரிய இளவரசிக்கு அவன் எவ்வாறு தகுதியானவன் என்று நினைக்கிறீர்கள்? அந்த உதவாக்கரையை மணமுடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டு இப்போது எங்களிடம் சம்மதம் சொல்கிறீர்கள். அவனும் எங்கள் இளவரசருக்கு சமம் என்று நினைத்தீரோ என்று ஆக்ரோஷமாக கூறினார் ராஜகுரு நெடுமுடி. நெடுமுடியின் கர்ஜனை குரலை கேட்டு சற்று ஆடி போனார் சத்ரபதி. இல்ல இல்ல, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அந்த கல்யாண ஒப்பந்தம் தெரியாம நடந்த ஒரு விபத்து என்று தடுமாறியபடி கூறினார் சத்ரபதி. உடனே அருகில் இருந்த கபடபுரத்தின் இளவரசன் அட்டூரியன், ஆதனை தீர்த்து கட்டிடலாமா? எனக்கு போட்டியா ஒருத்தன் இருக்கக்கூடாது. அவனை விட்டு வைக்கிறது தப்பு. அவன் உயிரோடு இருக்கவே கூடாது என்று கர்வமான குரலோடு தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து சத்ரபதியிடம் சொன்னார். இந்த சிரமத்தை உங்களுக்கு தர நான் விட மாட்டேன். ஆதனை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு காலையில அவன் விடியல பார்க்க மாட்டான் என்று சிரித்தபடியே கூறினார் சத்ரபதி. அந்த சமயம் ஆதன் சாய்ந்திருந்த கதவு சட்டென்று திறந்து கொண்டது. படார் என்ற சத்தத்துடன் ஆதன் தட்டுத்தடுமாறி அவர்கள் இருக்கும் அறைக்குள் வந்து விழுந்தார். சத்ரபதி, நெடுமுடி, அட்டூரியன் மூவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். நீயா என்று கோபத்தில் கண்களை விரித்தபடி கூறினார் சத்ரபதி. இவன் யார் என்று நெடுமுடி கேட்க, இவன்தான் அந்த ஆதன் என்று வெறுப்புடன் கூறினார் சத்ரபதி. உடனே அட்டூரியன் அவனை கொல்ல அவன் வாளை கையில் எடுத்துக்கொண்டு ஆதனை நோக்கி நகர்ந்தான். சத்ரபதி குறுக்கிட்டு அட்டூரியனை தடுத்து நிறுத்தினார். ராஜகுரு நெடுமுடியும் வேண்டாம் என்பது போல தலையசைத்தார். அட்டூரியன் அமைதியாக வாளை உள்ளே வைத்தான். ஏ முட்டாள், உன்னை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. சி, உனக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா நாங்க பேசுறதை இப்படி ஒட்டு கேட்டிருப்ப என்று கோபமாக கத்தினார் சத்ரபதி. ஒட்டு கேட்டதுனாலதானே உங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சு என்று கூறிக்கொண்டே எழுந்தான் ஆதன். ஆதனின் முகம் கோபத்தில் நிறைந்திருந்தது. அதை கண்டபோது சத்ரபதிக்கு மேலும் கோபம் அதிகரித்தது. ஆதன் இதற்கு முன் கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லை. அது மட்டுமின்றி ஆதன் சத்ரபதியின் வார்த்தைக்கு மறுபேச்சும் பேசியது இல்லை. சத்ரபதி ஆத்திரத்தில் அவரின் பக்கவாட்டில் இருந்த சூரியை எடுத்து ஆதனை நோக்கி எறிந்தார். அந்த கத்தி மின்னல் வேகத்தில் ஆதனை நோக்கி வந்தது. ஆதனுக்கு அந்த கத்தி அவனை நோக்கி நெருங்கி வருவது ஸ்லோ மோஷனில் தெரிந்தது. அங்கு இருப்பவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில்
ஆதன் அந்த கத்தியை சுலபமாக பிடித்தான். சத்ரபதிக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ராஜகுரு நெடுமுடி ஆதனை கூர்ந்து கவனித்தார். அட்டோரியன் கோபமாக அவனை முறைத்துக் கொண்டிருந்தான். இந்த கத்திய திரும்ப வீச ஒரு நொடி போதும், பாத்துக்கோங்க என்று அழுத்தமான குரலில் கூறினான் ஆதன். நாயே, உனக்கு அவ்வளவு திமிரா என்று கூறிவிட்டு அங்கிருக்கும் மணியை அடித்தார். தென்பாடி நகரத்தின் வீரர்கள் வேகமாக அறைக்குள் வந்து ஆதனை பிடித்தனர். என் மக கூட உனக்கு நடக்க இருந்த திருமண ஒப்பந்தத்தின் மேல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எந்த தகுதியும் இல்லாம உனக்கு எப்படி என் பொண்ணை தருவேன்னு நினைச்ச? என் பொண்ணு தென்பாலி நாட்டோட எழுச்சி விதை என்று கோபமாக கத்தினார். ஆதன் சத்ரபதியை முறைத்தார். எந்த உறவும் இல்லாத உன்னை அரச குடும்பத்தில் நுழைய விட்டதே தப்பு. இனி நீ இங்க இருக்கக்கூடாது. நீ எதுக்குமே தகுதி இல்லாதவன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவன் தித்தன் தான். ஏதேதோ சொல்லி உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுட்டான். டேய், உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமாடா என்று வெறுப்புடன் கூற, ஆவேசத்துடன் ஆதன், தெரியும் யா, என்னோட அப்பா யாரு, நான் எந்த வம்சத்தை சேர்ந்தவன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன் என்று உரத்த குரலில் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சத்ரபதிக்கு திகைப்பாக இருந்தது. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? சின்ன வயசுல இருந்தே மாமா மாமான்னு உன்னதான சுத்தி வந்துட்டு இருந்த. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருந்தேன்ல. சால்வன் வம்சத்துக்காக என்னோட உயிரையே கொடுக்க தயாரா இருந்தேன். அதுவும் உனக்காகத்தான். இன்னைக்கு உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கானா, அதுக்கு நான் தான் காரணம். என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்தின. இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறீங்களே என்று கோபமாகவும் கண்ணீருடனும் கூறினான் ஆதன். அதை கேட்டுக்கொண்டிருந்த நெடுமுடி, இவன் என்ன சொல்றான்? இவன் சொல்றது உண்மையா? சொல்லுங்க சத்ரபதி என்று கேட்டார். சற்று தடுமாறியபடி, இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு முட்டாள், ஏதோ உளறான், அவனை கைது பண்ணுங்க, பாதாள அறையில் அடைங்க என்று ஆணையிட்டார் சத்ரபதி. என்ன விடுங்க, நான் மைதிலியை பார்க்கணும், நடந்த எல்லாத்தையும் சொல்லணும். இது அவளுக்கு தெரிஞ்சா அவ உங்களை சும்மா விட மாட்டா என்று ஆதன் கத்த, அப்படியே அவனை கூட்டிக் கொண்டு சென்றனர் வீரர்கள். 2 வீரர்களை தள்ளிவிட்டு அவர்களிடம் இருந்து தப்பித்து மைதிலியை பார்க்க அவளின் ரூமை நோக்கி சென்றான் ஆதன். ஆனால் இன்னும் சில வீரர்கள் திரண்டு அவனை பற்றி கொண்டனர். ஆதன் ஒரு காளை போல திமிரிக் கொண்டிருந்தான். இத்தனை நாட்கள் ஆதனை ஒரு முட்டாள் கோழை என்று நினைத்தவர்கள் எல்லாம் இப்போது ஆதனை கண்டு ஆச்சரியத்தில் இருந்தனர். வீரர்கள் பலரும் சேர்ந்து ஆதனை கட்டுப்படுத்த திணறுவதை பார்க்கும்போது பல வருடங்கள் வாடிவாசலை வென்ற காளையை கண்டு வீரர்கள் பயப்படுவது போல் இருந்தது. பின்பு ஒரு வழியாக பாதாள அறையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் ஆதன். இருள் நிறைந்த அறையில் தனிமை அவனை சூழ்ந்தது. அங்கே மனிதர்களின் குரல் ஓய்ந்திருந்தது. பசி, தாகம் அவனை பெரிதும் பாதிக்காதிருந்த போதும் ராஜகுரு தித்தன் அவனுக்காக வைத்துவிட்டு போன கடிதத்தின் பெயரில் கொண்டிருந்த நம்பிக்கை, அவனது வம்சாவளியில் ஏதோ ஒரு உயிர் தனக்காக எஞ்சியிருப்பதை அறிந்த அவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டிருந்தான். அந்த சிறை அவனுக்கு அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. அவன் உடலை சூழ்ந்திருந்த சங்கிலிகளின் சத்தம் மட்டுமே அவனுக்கு துணையாகியிருந்தது. அந்த சத்தம் என்னை உடைத்தறி என்று அவனிடம் சொல்லிக் கொண்டிருப்பதாய் ஆதன் எண்ணிக்கொண்டிருந்தான். மேலும் ராஜகுரு தித்தன் தந்து போன புத்தக குறிப்புகளும் இதுவரை அவன் பெற்ற பயிற்சிகளும் அவனை மேலும் உளமாற ஊக்குவித்துக் கொண்டிருந்தது. கனலாய் அவன் கண்ணில் தீ ஒன்று தென்பட்டது. எரிமலை போல தன் நேரத்திற்காக ஆயத்தமாக தயாரானான் ஆதன். அவன் அறிந்த தற்காப்பு கலைகளின் உதவியால் அந்த சங்கிலியுடன் போராடி கொண்டிருந்தான். சங்கிலிகளை அவனால் கட்டவிழ்க்க முடியவில்லை. தான் எப்படியாவது இந்த சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை ஆட்கொண்டிருந்தது. அந்த சங்கிலியுடனே தன் பயிற்சியை மேற்கொண்டான். ஆதனின் ஆடைக்குள் ஒரு புத்தகம் இருந்தது. அவனுக்கான கடிதத்தை தந்த புத்தகம்தான் அது. அந்த கடிதத்தை பெறும் அதே சமயம் அந்த புத்தகமும் அவன் கண்ணில் தென்பட வேண்டும் என்பதற்காகவேதான் அவனின் தாத்தா அந்த கடிதத்தை அந்த புத்தகத்தில் வைத்திருந்தார். அது ஒரு முக்கியமான புத்தகம். இந்த புத்தகமே ஆதன் தான் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கும் தன்னை இந்த நகரத்தில் நிலைப்படுத்திக் கொள்வதற்குமான முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. ஆதன் அந்த புத்தகத்தை திறந்தான். ஒவ்வொரு புத்தகமும் பெரும் பூகம்பம்தான். அந்த புத்தகத்தின் முதல் தாளை அவன் விரல்களால் பிரித்தெடுக்கும் போது அவனின் முகத்தில் வெளிப்பட்ட ஒளி மிகவும் பிரகாசமானது. அவன் அதை அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஒவ்வொருவரையும் அவனுக்கு உன்னதமான ஒரு உணர்வை அளித்தது. மேலும் விரல் முத்திரைகளுடன் கூடிய மந்திர வார்த்தைகளும் அடங்கியது அந்த புத்தகம். ஆதன் தொடர்ந்தான். இந்த புத்தகமே இவனை சரித்திரம் படைக்க வைக்கப் போகிறது என்பதை அறியாது முழு முனைப்போடு அந்த புத்தகத்தில் வீழ்ந்து மூழ்கிக் கொண்டிருந்தான். அந்த புத்தகத்தில் ஆதன் தன் அடுத்த நிலை பன்னெடுப்பு தற்காப்பு கலைகளை பெறவும் ஸ்பிரிட் சக்திகளை அவேக்கிங் செய்யவும் அந்த புத்தகத்தின் வழிமுறைகள் இருந்தது. இந்த புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை வழிகாட்டியது.
இதுவரை அவன் படித்த தற்காப்பு குறிப்புகளை தாண்டி இந்த புத்தகம் வேறு ஒரு பரிமாணத்தோடு அவன் கையில் அவனைப் போலவே ஆர்வத்தோடு காத்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் அரண்மனையின் வேறு பெரு நகரங்களின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களின் வரவேற்பு நிகழ்வுகளும் மைதிலியின் புகழார நிகழ்வுகளும் ஒரு திருவிழா கோலம் பூண்டிருந்தது. அந்த நகரம் மொத்த உலகையும் உலுக்கிய ஒரு மாபெரும் வெற்றி நாயகியை துதிபாடும் வகையில் இருந்தது. திரும்பும் திசையெல்லாம் மைதிலியின் பெயரே ஒலித்துக் கொண்டிருந்தது. அவளின் வீரம் பற்றியும் அவள் பெற்ற பீனிக்ஸ் பறவையின் சக்திகளை பற்றியும் இந்த பெருநகரம் மட்டுமின்றி உலக நகரங்கள் அனைத்தும் புகழ்பாடிக் கொண்டிருந்தன. இன்னொரு புறம் மைதிலிக்கும் கபடபுரத்தை சேர்ந்த அமரன் மகன் அட்டோரியனுக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் அரங்கேறி முடிந்திருந்தது. அதேபோல மைதிலிக்கு ஆதன் எந்த வகையிலும் தகுதியில்லாதவன் என்பதாலும் மைதிலி மற்றும் அட்டோரியன் ஆகியோரின் திருமணம் நிகழ்ந்தால் நாட்டில் இன்னும் பல அற்புதங்கள் நிகழும் என்றும் ஆதனை தீர்த்து கட்டவும் முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. இருவேறு குடும்பத்தாரின் சேர்க்கை ஆதனின் வாழ்வை தீர்மானித்திருந்தது. பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆதன் தன் கையில் இருந்த புத்தகத்தின் கடைசி துளியையும் உறிஞ்சியிருந்தான். மேலும் அந்த புத்தகத்தின் வெளிப்பாட்டால் ஈட்டப்பட வேண்டிய சக்திகளின் முக்கியத்துவங்களை உணர்ந்து அதற்கான முன்னெடுப்புகளுக்கு தயாரானான் ஆதன். தொடர்ந்து அவன் தன் பயிற்சிகளை மேற்கொண்டான். அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தவாறு சங்கிலியோடு பிணைந்த கால்களை மடக்கிவிட்டு அமர்ந்து சித்த நிலையை அடைந்து அந்த சக்திகளை பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தான். அவனது ஆழ்மனதில் அவன் வம்சத்தை சேர்ந்த கடைசி துணையின் எண்ணத்தை மட்டுமே வைத்திருந்தான். அந்த சிறையின் அமைதி அவனுக்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது. அவன் தன் தியான நிலையை எட்டியிருந்தான். அப்போது அவன் எண்ணங்களில் அந்த புத்தகங்களின் குறியீடுகள் விண்ணில் மிதப்பது போன்ற காட்சிகளை அவன் கண்டான். அந்த குறியீடுகள் அவன் கனவுலகை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காட்சி அவனுக்கு பெரும் மிரட்சியை ஏற்படுத்துவதாகவும் இருந்ததால் அவனது ஆழ்மனம் அதை எட்டும் வண்ணமே செயல்பட்டது. அவன் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த கனவு உலகத்திற்குள் பயணித்தான். குறியீடுகளை பயன்படுத்தி பயணிக்க தொடர்ந்த அவனுக்கு விண்ணில் பல பிரகாசிக்கும் ஒளி சிதறல்களை காண நேரிட்டது. அந்த ஒவ்வொரு ஒளி சிதறல்களும் ஒவ்வொரு வகையான ஸ்பிரிட் சக்திகளை கொண்டிருந்தது. அவற்றை நோக்கி முன்னேறினான் ஆதன். அவனுக்கு அது ஒரு அமானுஷ்ய வாயிலாக தெரிந்தது. அந்த அமானுஷ்யங்களை எதிர்ப்பதாக இருந்தாலும் அதற்கு தயாராகி துணிந்திருந்தான். அந்த ஒளியின் அருகில் சென்ற அவன் ஒவ்வொரு ஒளியும் தான் உள்ளடக்கிய சக்திகளின் வெளிப்பாடாக தென்பட்டது. அவன் முதலில் தான் அங்கு கண்ட மிகப்பெரிய ராட்சச உருவம் ஒளியாக மிதந்து கொண்டிருந்தது. அவன் முதலில் அங்கு கண்ட ஒரு மிகப்பெரிய ராட்சச உருவம் ஒளியாய் மிதந்து கொண்டிருந்தது. அது ஒரு கரடியின் ஸ்பிரிட். ஆதன் அதன் அருகில் சென்றான். அந்த சக்தியின் நிலைப்பாட்டை அறிய முற்பட்டான். ஆனால் அந்த சக்தி அவன் உயிர் சக்தியின் நிலைப்பாட்டை சார்ந்திருக்கவில்லை. அவனுக்கு ஏற்றதாகவும் இல்லை. துளியும் தளர்வில்லாமல் ஆதன் தன் முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே தன் முயற்சியை தொடர்ந்தான். ஒவ்வொரு ஒளியும் உன்னதமான சக்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. அவன் கண்முன்னே பிரகாசித்த அடுத்த ஒளி ஒரு பச்சை நிற மரகத ஒளியாகும். அதன் அருகில் சென்றான். ஆதன் அதன் உயிர் சக்தியை உணர்ந்தான். அது ஒரு பீனிக்ஸ் பறவையின் சக்தி. இந்த பீனிக்ஸ் பறவையின் சக்திதான் நேற்று நடந்த பலிபீட நிகழ்வின் போது மைதிலி அடைந்த பெரு உச்ச சக்தியாகும். அதை ஈட்ட முற்பட்டான் ஆதன். ஆனால் அதுவும் அவன் உயிர் சக்தியை ஒத்திருக்கவில்லை. ஆதன் கொஞ்சமும் சலித்துக் கொள்ளாமல் அடுத்த ஒளியை நோக்கி முன்னேறினான். விசித்திரமான பல உருவங்களை கொண்ட ஸ்பிரிட்டுகளும் அங்கு மிதந்து கொண்டிருந்தாலும் ஆதனுக்கான ஸ்பிரிட்டை மட்டுமே அவனால் அங்கு பெற முடியும். லயன் ஸ்பிரிட், டைகர் ஸ்பிரிட், ஒலிப் ஸ்பிரிட் என பல மிருகங்களின் ஸ்பிரிட்டுகள் அங்கிருந்தாலும் ஆதனின் உயிர் சக்திக்கு ஏதும் ஒத்திருக்கவில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தான். பல சக்திகளை பரிச்சயம் செய்த ஆதன் தனக்கான சக்தி எங்கு இருக்கிறது என்ற திகைப்பில் ஆழ்ந்தான். பல நூறு சக்திகள் விண்ணை ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த ஆர்ப்பரிப்புகளை அடக்கி ஆளும்படியான ஒரு மாபெரும் கர்ஜனை ஒன்று அங்கு ஒலித்தது. அந்த கர்ஜனையின் சத்தம் திகைப்பிலிருந்து ஆதனுக்கு திகில் ஊட்டுவதாக இருந்தது. ஆதனை சுற்றியிருந்த ஸ்பிரிட்ஸ் அனைத்தும் அந்த சத்தத்தை கேட்டு ஒரு திசையில் திரும்பி தலைவணங்கி அடிபணிந்தன. ஆதன் சத்தம் வந்த திசையை ஆர்வமாக பார்த்தான். அப்போது மீண்டும் அந்த கர்ஜனை ஒலித்தது. மேகங்களுக்கு நடுவே ஒரு பெரிய உருவம் ஒன்று கம்பீரமாக வந்து நின்றது. அங்கிருந்த அனைத்து ஸ்பிரிட்டுகளும் அந்த உருவத்தை கண்டுதான் தங்கள் மரியாதையை தலைவணங்கி காட்டியது. அந்த ஸ்பிரிட்ஸ் பிரபஞ்ச சக்திகளுக்கு எல்லாம் முன்னோடியாக தெரிந்தது. ஆதனை வியப்படைய செய்த அனைத்து சக்திகளும் அதன் முன்பு அடிபணிந்து நின்றன. அங்கு நிகழ்ந்த பிரகாசத்தால் நிலை தடுமாறி போன ஆதனுக்கு அந்த ஸ்பிரிட் எந்த மிருகத்தின் சக்தியை கொண்டிருக்கும், அதன் உருவம் எதை ஒத்திருக்கும் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தான். ஏற்பட்ட ஒளியின் பிரகாசத்தால் கண்களை தேய்த்தவாறு அடியெடுத்து வைத்து அந்த உருவத்தை நோக்கி முன்னேறினான். அருகில் செல்ல செல்ல அங்கு அவன் அறிந்த மிருகங்களின் ஸ்பிரிட் சக்திகள் எல்லாம் பெரும் சக்தியாய் அது திகழ்ந்திருந்தது என்று எண்ணினான். இங்கிருக்கும் மிருகங்களின் உயிர் சக்திகளுக்கெல்லாம் உயிர் சக்தியாய் இந்த பிரபஞ்சத்தை ஆட்கொண்ட அனைத்து சக்திகளையும்
விழுங்கும் அளவிற்கு பெரும் சக்தியாய் அங்கு காட்சியளித்தது நெருப்பை உமிழும் ஒரு டிராகன். அந்த கம்பீரமான தோற்றத்தை பார்த்து வியந்து போனான். ஆதனுக்கு பிரம்மாண்டமான அந்த உருவம் பெரும் சக்தியாக நெருப்பை உமிழ்ந்தவாறு காட்சியளித்தது. அந்த டிராகனை நெருங்கினான் ஆதன். அந்த டிராகனின் ஸ்பிரிட் அதன் ராட்சச ரெக்கைகளை விரித்துக் கொண்டு வானில் ஒரு வட்டமிட்டு நெருப்பை விண்ணை நோக்கி கக்கியது. பறந்து கொண்டிருந்த அந்த டிராகனின் ஸ்பிரிட்டை ஆதன் உற்று பார்த்துக் கொண்டிருந்தான். சில நொடிகளில் வானில் பறந்தபடியே ஆதனை பார்த்தது அந்த டிராகன் ஸ்பிரிட். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க சட்டென ஆதனை நோக்கி வேகமாக வந்தது அந்த டிராகன் ஸ்பிரிட். ஆதனின் கால்கள் பயத்தில் அங்கிருந்து ஓட புறப்பட்டது. ஆனால் அவனால் தன் கால்களை நகர்த்த முடியவில்லை. சட்டென ஆதன் அவனை அறியாமல் பறக்க ஆரம்பித்தான். டிராகன் ஆதனை நோக்கி வர ஆதனும் டிராகனை நோக்கி பறந்து கொண்டிருந்தான். டிராகனை நெருங்க நெருங்க ஆதனுக்கு பயம் அதிகமானது. இறுதியில் ஆதனும் டிராகனும் மோதிக்கொண்டனர். இந்த மோதலின் வெளிப்பாடு பிக் பேங் வெடிப்பை போல இருந்தது. இறுதியில் ஆதனும் டிராகனும் விண்ணில் பல ஒளி மாற்றங்களுடன் இரு உயிர் சக்திகளும் ஒன்றிணைந்து பின்னி பிணைந்து கொண்டு இருந்தது. உயிரிழப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு அது பெரும் அச்சத்தை கொடுக்கும் வகையில் இருந்தது. டிராகனின் மொத்த சக்தியையும் அடைந்து கொண்டிருந்தான் ஆதன். அதிர்ஷ்டவசமாக அந்த டிராகனின் உயிர் சக்தி ஆதனின் உடலுக்கு இணையானதாகவும் இவன் உயிர் சக்தியை ஒத்ததாகவும் இருந்தது. அந்த நிகழ்வின் போது விண்ணில் ஏற்பட்ட பெரு ஒளி வெடிப்பு சிதறல் ஒரு இடி போல இறங்கியது. விண்ணிலிருந்து எரியப்பட்ட ஒவ்வொரு ஒளிவீச்சு கதிர்களும் கெப்லர் கிரகத்தில் இருக்கும் தென்பாலி நாட்டின் சால்வன் வம்ச பலிபீடத்தை பிளந்து கொண்டு முன்னேறியது. பலிபீடத்தின் கீழ்த்தளத்தில் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆதனின் உடலை அந்த ஒளிக்கீற்றுகள் வந்தடைந்தன. அந்த ஒளி இருளிலிருந்து நகரத்தை வெளிச்சப்படுத்தியது. அந்த நிகழ்வு அந்த நகரவாசிகளை மிகவும் பிரமிப்புக்கு உள்ளாக்கியது. நகரத்தை சுற்றியுள்ள அனைத்து மக்களின் பார்வையும் சால்வன் குடும்பத்தின் கோட்டையின் மீது இருந்தது. அந்த நகரத்தில் வசிக்கும் அனைத்து மக்களும் சால்வன் குடும்பத்தில் யாரோதான் ஸ்பிரிட் அவேக்கிங் செய்ததாக நினைத்தார்கள். சிலர் மைதிலி தான் இரண்டாவதாக சக்தியை எழுப்பியிருக்கிறாள் என்று எண்ணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் அந்த ஒளி பிரகாசத்தை பார்த்து மிரண்டு போயிருந்தனர். அவர்களின் எண்ணத்தில் தற்போது போர் வீராங்கனையாக பீனிக்ஸ் பறவையின் உயிர் சக்தியை அடைந்து ஒட்டுமொத்த உலகையும் வியப்படைய செய்த சால்வன் குடும்பத்தை சார்ந்த மைதிலியின் முகம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஆனால் அங்கு நிகழ்ந்தது அவர்களின் எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றாக தான் இருந்தது. இதுவரை வெத்துக்காயுதமாக ஒன்றிற்கும் பயனற்ற பொருளாக தற்காப்பு கலைகளின் வல்லுநர்கள் நிறைந்த இந்த மாபெரும் நகரத்தில் ஒரு எலியை துரத்தும் வீரனாக இருந்த ஆதன் மாபெரும் டிராகன் ஸ்பிரிட்டை அவேக்கிங் செய்து தன்வசப்படுத்தி இருப்பது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. விண்ணிலிருந்து இறங்கிய இடி போல அந்த நகரத்தில் ஏற்பட்ட பெரு ஒளி பிரகாசம் சால்வன் குடும்பத்தின் அரண்மனையின் பாதாள சிறையில் சிறைப்பட்டு இருந்த ஆதனின் உடலில் முற்று பெற்றது. ஆதன் தற்போது 5ஆம் நிலை வாரியராக மாறி சக்திகளை முழுவதுமாக அடைந்திருந்தான். அவனை சூழ்ந்திருந்த விலங்குகள் புகையாக மாறி காத்தில் கரைந்தது. ஆதன் கனவுகளை விட்டு நிஜ உலகிற்கு வந்தான். அவனை சுற்றி பச்சை நிற மரகத ஒளி சூழ்ந்திருந்தது. அது டிராகன் ஸ்பிரிட்டின் பிரகாசம். ஒட்டுமொத்த சக்தியும் உள்வாங்கிய அவன் சிறிது மயக்க நிலையை அடைந்து பின்னர் தெளிந்தெழுந்தான். கண் விழித்த ஆதன் தான் அந்த டிராகனின் முழு சக்தியை அடைந்து விட்டோமா என்பதை அறியாது திகைப்பில் திளைத்தான். ஆதனின் உடலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தது. அன்று இரவு காவலர்களால் ஏற்பட்ட காயங்களும் முற்றிலும் ஆறியிருந்தது. அவனை சூழ்ந்திருந்த சங்கிலிகள் அவிழ்ந்து ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அவன் மூச்சில் அனல் வீசியது. வெப்பம் மிகுந்த அவனது உடல் முறுக்கேறி நரம்புகள் புடைத்து உடல் மொத்தமும் மிருகத்தின் தோல் போல வலிமை மிக்கவனாக இருந்தது. அவனது கண்கள் மரகத ஒளி போல மின்னிக் கொண்டிருந்தது. இந்த பிரகாசத்தை உணர்ந்த அரண்மனை காவலர்களின் 4 பேர் பாதாள சிறையை நோக்கி முன்னேறினர். அவர்களுக்கு தெரியவில்லை, தங்களால் சிறைபிடிக்கப்பட்ட ஆதன் இப்போது மாபெரும் சக்தியை பெற்றிருக்கிறான். சிறையை வந்தடைந்த காவலர்கள் ஆதனை நோக்கி முன்னேறினர். அவர்களுக்கு அங்கு ஏதோ அசம்பாவிதம் நடப்பது போல தெரிந்தது. ஆதனை சூழ்ந்திருந்த சங்கிலிகள் அறுபட்டு கிடந்ததை பார்த்தனர். டே, நீ அடைக்கப்பட்டிருப்பது பாதாள சிறையில, இங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யறியா? அது எந்த குமனாலும் முடியாது என்றான் ஒரு காவலாளி. இந்த விஷயம் அரசருக்கு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டாரு. தப்பிக்கணும்னு நினைச்சா நீ என் கையில தான் சாவ என்றான் மற்றொருவன். ஆதன் அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் உடலில் ஏதோ பெரும் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அவர்கள் உணர்ந்திருந்தனர். அவன் கண்கள் பிரகாசிக்கும் மரகத ஒளி அவர்களுக்கு பயத்தை அளித்தது. ஆதனை நெருங்கிய காவலர்கள் அவனை தாக்க முற்படும் போது ஆதனின் வெளிப்பாடு அங்கு அரங்கேறியது. உங்களோட பேச்சு எனக்கு கோபத்தை கொடுக்குது என்று அவன் கைகளை அசைக்க அந்த அசைவே இடி போல ஒரு அடி விழுந்தது.
அந்த 4 அரண்மனை காவலர்களும் சிறையின் கதவுகளை உடைத்தவாறு தூக்கி எறியப்பட்டனர். இது காவலர்கள் எதிர்பாராத ஒன்று. அந்த நிகழ்வு ஆதனையும் வியப்படைய செய்தது. தான் பெற்ற சக்திகளை எண்ணி பெருமை கொண்டான். ஆதன் தன் தாத்தா கூறியது போலவே தான் ஒரு மாபெரும் வீரன் என்பதை உணர்ந்த கணம் அது. நகரவாசிகள் ஏளனம் செய்வது போல தான் ஒரு வெத்துக்காகிதம் இல்லை, தான் தான் டிராகன் வாரியர், இதுதான் என் பொற்காலம், எனக்கான அனைத்தையும் நானே பெறுவேன் என்று மனதில் நம்பிக்கை கொண்டார். இங்கிருந்து வெளியேற வேண்டும், இந்த சக்திகளின் மூலம் தன் வம்சத்தை சேர்ந்த கடைசி துணையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவனது மனதில் மிஞ்சி இருந்தது. சிறையிலிருந்து வெளியேறினார். அங்கிருந்து தப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். கோட்டையிலிருந்து கிளம்பும் முன் ஆதன் ஆயுத கிடங்கை நோக்கி சென்றார். அங்குதான் ஆதனின் கனவு நாயகனும் அவனது தந்தையுமான கரிகாலனின் போர்வாள் இருக்கிறது. அதை எடுக்கவே அங்கு சென்று கொண்டிருக்கிறான் ஆதன். ஆயுத கிடங்கிற்குள் நுழைந்தான். அங்கு விதவிதமான பல நூறு ஆயுதங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தனது தந்தையின் ஆயுதம் எதுவென்பதை தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய வாள் அந்த கிடங்கின் மையப்பகுதியில் கண்ணாடி பெட்டிக்குள் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அது அவன் கவனத்தை ஈர்த்தது. ஆதன் அதன் அருகில் சென்றான். அது வெகு நாட்கள் நகராதிருந்ததால் துருப்பிடித்து பார்க்க மிக பழமையான வாள் போல இருந்தது. அந்த வாள் மிகவும் ரம்மியமாக இருந்தது. அதன் கம்பீரம் அவனுக்கு இதுதான் தன் தந்தை பயன்படுத்திய வாளாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தை அளித்தது. அவன் அந்த கண்ணாடி பெட்டகத்தை திறந்து அந்த வாளை தன் கையில் ஏந்தினான். அப்போது அங்கு அவனின் பின்புறம் இருந்து ஒரு குரல் கேட்டது. டேய், நீ எப்படி இங்க வந்த? உன்னை பாதாள சிறையில தானே அடைச்சு வச்சிருந்தாங்க. அங்கிருந்து எப்படி தப்பிச்ச? அங்கிருந்து தப்பிக்கிறது முடியாத காரியாச்சே, நீ எப்படி தப்பிச்ச என்று கூறியவாறே ஆதனை நோக்கி ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, மைதிலி ஸ்பிரிட் அவேக்கிங் செய்யும் போது கூட்டத்தில் ஒருவன் மைதிலியை அடைய வேண்டும் என்று கூறியவன் ஆதி. சால்வன் குடும்பத்தில் ஒருவன், சத்ரபதியின் இளைய சகோதரியின் மகன். சிறு வயதிலிருந்தே ஆதனை அவனுக்கு நன்கு தெரியும். ஆதனை கேலி கிண்டல் செய்வதே ஆதிக்கு பொழுதுபோக்கு. மைதிலிக்கும் ஆதனுக்கும் சிறு வயதிலேயே நடைபெற்ற திருமண ஒப்பந்தம் தான் ஆதியின் கோபத்திற்கு காரணம். ஆதிக்கு அந்த ஒப்பந்தத்தின் மீது துளியும் விருப்பமில்லை. ஆதன் ஒருபோதும் மைதிலிக்கு நிகரானவன் இல்லை என்ற எண்ணம் ஆதிக்கு இருக்கிறது. அதனால் ஆதனை சுத்தமாக ஆதிக்கு பிடிக்காது. அதை காரணமாக கொண்டு ஆதனிடம் சண்டையிடுவதையே முழு நேர வேலையாக கொண்டிருந்தான் ஆதி. அந்த வாளை மரியாதையா கீழே வச்சிரு, அதை தொடக்கூட உனக்கு தகுதி இல்லை. மாபெரும் வீரர் கரிகாலன், அவர் கையாண்ட ஆயுதத்தை நீ தொடறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லை என்று கூறி அதனை நோக்கி வந்து ஆதனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினான் ஆதி. கோபமான ஆதன், உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல, இந்த கத்தி நியாயமா எனக்கு தான் சேரணும், அதை பத்தி சொல்றதுக்கு இது சரியான டைம் இல்ல, ஆதி புரிஞ்சுக்கோ, விலகிப்போ என்று கூறியவாறு அந்த வாளை நோக்கி சென்றான் ஆதன். ஆனால் சிறையிலிருந்து தப்பித்ததற்காகவும் தகுதியில்லாதவன் அந்த வாளை தொட்டதற்காகவும் ஆதனை தாக்குவதற்காகவும் மேலும் முற்பட்டான் ஆதி. ஆதன் அந்த வாளை கையில் எடுத்தான். அவ்வளவு தைரியமா உனக்கு என்று கூறியவாறே ஆதனை அடித்தான் ஆதி. 2வது அடி ஆதனின் மேல் விழுந்தது. அவனது அந்த அடி ஆதனுக்கு முகத்தில் சிறு இரத்த காயத்தை ஏற்படுத்தியது. அவன் கையில் இருந்த வாள் தவறி கீழே விழுந்தது. கோபத்தில் ஆதனின் முகம் சிவந்தது. அவன் கண்ணில் மரகத ஒளி பிரகாசமாக மாறியது. ஆதன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி ஆதி அறிந்திருக்கவில்லை. ஆதனின் சக்தி என்னவென்று அவனுக்கு தெரியாது. ஆதியின் கோபம் உச்சம் சென்றது. சிறுவயதிலிருந்து இவர்கள் இருவருக்கும் இடையில் ஏற்படும் சண்டைகளில் ஆதன் இருவரை ஒரு அடி கூட அவனை எதிர்த்து அடித்ததே கிடையாது. ஆதனின் தாத்தா பெற்ற சத்தியமே இதற்கு காரணம். ஆனால் இம்முறை அவ்வாறு நடக்காது. ஆதி, நீ தப்பு பண்ற, வேண்டாம், என்ன போக விடு என்று ஆதன் கோபத்துடன் ஆதியை முறைத்தவாறு கூறினான். என்னடா வேண்டாம், உன்னோட தகுதி என்னன்னு உனக்கு தெரியும், நீ எல்லாம் அந்த வாளை எடுக்கலாமா? ராஜகுரு தித்த உன்னை தத்தெடுத்துட்டா நீ சால்வன் குடும்பத்துல ஒரு ஆளாயிருவியா? நீங்கெல்லாம் பூச்சி மாதிரி நசுங்கி சாகணும் என்று வெறுப்புடன் ஆதி கூறியதை கேட்கும் போது ஆதனுக்கு கோபம் அதிகரித்தது. சொல்லிக்க உனக்குன்னு ஏதாச்சும் இருக்காடா? உனக்கு மைதிலி வேணுமா? உங்க அப்பா யாருன்னு கூட உனக்கு தெரியாது. நீ எல்லாம் எனக்கு சமமா இந்த கோட்டைக்குள்ள இருக்கிறது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா என்று ஆதி எரிச்சலுடன் கூறியவாறே ஆதனை தாக்கினான். ஆதியின் பேச்சை கேட்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற ஆதன் அவனை திரும்ப தாக்க தயாரானான். ஆதியின் அடுத்த அடி தன் மேல் விழாதிருக்கவும் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் ஆதன் செய்த ஒரு தற்காப்பு நிலை ஆதியை தூக்கி எறிய செய்தது. ஆதனின் நிலைப்பாடு ஒரு டிராகன் அனலாய் மூச்சு விடுவது போல நின்று கொண்டிருந்தான். தூக்கி எறியப்பட்ட ஆதியின் தலையில் இருந்து ரத்தம் வந்தது. வீராப்பாக பேசிய ஆதி துரதிருஷ்டவசமாக ஒரே அடியில் வீழ்த்தப்பட்டு அங்கேயே உயிரிழந்தான். ஆதி உயிரிழந்ததை கண்ட ஆதன் சற்று பதட்டமானான். ஆதன் தன்னை தற்காத்துக் கொள்ளத்தான் அவனை அடித்தான். ஆனால் ஆதனின் கோபம் அவனுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்தது. பின்பு அங்கிருந்து உடனடியாக செல்ல வேண்டும் என்று
ஆதன் காலருகே விழுந்து கிடந்த வாளை எடுக்கும் போது அவன் முகத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் அந்த வாளின் மீது விழுந்தது. அவனின் ரத்தம் அந்த வாளில் பட்டவுடன் அந்த வாள் முழுவதும் படரத் தொடங்கியவுடன் அந்த வாள் தன் துருவை உடைத்தெறிந்து வைரமாக மிளிர வைக்கும் ஒளியோடு புதுப்பொலிவுடன் மின்னி பிரகாசித்தது. இதுவரை அவன் வாழ்நாளில் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை. இதுதான் தன் தந்தை மாவீரர் கரிகாலனின் வாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். புதுப்பொலிவுடன் அந்த வாள் அவன் கையில் மின்னிக் கொண்டிருந்தது. அது அவனுக்கு பெரு ஆறுதலாகவும் மேலும் அவனுக்கு வலு சேர்ப்பதாகவும் இருந்தது. மிக பெரும் சந்தோஷத்தில் திளைத்தான் ஆதன். அந்த வாள் அவன் வாழ்நாளில் கிடைத்த முதல் சொத்தாக பார்த்தான். அந்த வாளை கைப்பற்றியவுடன் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற நினைத்தான். அப்போது தற்செயலாக ஏதோ சத்தம் கேட்டு ஆயுத கிடங்கிற்கு வந்த மைதிலியின் தங்கை யாழினி ஆதனின் எதிரே நின்றார். நீ இங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? அவனுக்கு என்னாச்சு என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் யாழினி. அட பாவி, அவனை நீ கொன்னுட்டியா?